நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சக மனிஷ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்று ராசி காற்று லக்கணம் மிதுனம் துலாம் கும்பம். ஏன் இந்த நிலை 2024 25 26 அதாவது சனி இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. இந்த காற்று அணியே அசுரகுரு அணி. அசுரகுரு அணிக்கு ரொம்ப ஃபேவராக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சனி பகவான். ஆனாலும் சில விதிவிலக்குகள் உண்டு. முக்கியமாக சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு சொந்த, துலாமுக்கு 2வது தர யோகம், மிதுனத்துக்கு 3ஆம் தர யோகம். கும்பத்துக்கு முதல் தர யோகம், துலாமுக்கு 2வது தர யோகம், மிதுனத்துக்கு 3ஆம் தர யோகம். ஆனால் சனி நல்ல நிலையில் சுய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்குறாரு. ஆனால் சுயஜாதத்தில் கடுமையான பாவத்துவம் அப்படி அடைஞ்சிருக்கும்போது கடந்த காலங்கள்லேயும் போராட்டம், வலிகள், வேதனைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, நண்பர்களின் துரோகம், நண்பர்கள் மேலே கடுமையான கோபம், அவன் சும்மாவே விடக்கூடாது, அப்படி அவ்வளோ ஒரு வெறி செயல் அதிக அளவில் ஏற்படுத்தி. ஆனால் முக்கியமாக அந்த வெறி செயல் மட்டும் இருக்கவே கூடாது. நீங்கள் அதை அந்த விஷயத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நன்மையும் அதிக அளவில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். 90% கெட்டது 10% நல்லதுன்னு தான் தாங்க முடியாது. அப்படியே உள்டாவை 90% நல்லது 10% கெட்டதோடு நின்றுடும். அப்போ எந்த சூழ்நிலையும் ரிவேஞ்ச் எடுக்கக்கூடாது. அவனை பழி வாங்கணும், அவனை அடிக்கணும், அவனுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடாதா அப்படின்ற இந்த ஏக்கம் மட்டும் வந்துடவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. மிதுனத்துக்கு 9ஆம் பாவத்திலையும், துலாமுக்கு 5ஆம் பாவத்திலையும், கும்பத்துக்கு ஜென்மம். அப்போ மிதுனத்துக்கு 9ஆம் பவனை பார்த்து 30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா வித பாக்கியத்தையும் அடையிறதுக்கான வழிகள், வாய்ப்புகள். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு, பேரம்பேத்தி பார்க்கக்கூடிய நிலை, தன் பிள்ளைக்கு திருமணம் பண்ண நிலை, இப்படி எல்லாமே பாக்கியங்கள், தந்தைக்கு சாதகமான நிலை, இதெல்லாமே சப்போர்ட்டு. இதெல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னோர்களுடைய சப்போர்ட் 30 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை, மனசு முன்னோர்களை நினைவுபடுத்தக்கூடிய நாள். மிக முக்கியமாக இந்த 3 வருடம் காலகட்டத்தில் முன்னோர்களுடைய சப்போர்ட் கிடைக்குன்னா குலதெய்வங்கள் அடிக்கடி போகணும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மம். அப்போ முன் பிறவியுடைய கர்ம வினைகள் இந்த பிறவியில் நாம் நிகழ்த்தக்கூடியது. ஸோ அதுக்கு கொஞ்சம் நான் செய்த தவறுகளுக்கு அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி நான் நேர்மறையான நிலையில் நான் செல்வேன். அப்படி அந்த மனநிலை இருக்க தொடங்கிவிட்டாலே உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது, நல்லது தான் நடக்கும். எந்த கெட்டதும் நடக்காது. இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனநிலை எல்லாருக்கும் வராது. வந்துவிட்டால் கம்ப்ளீட்டாக கிளியர். வந்துவிட்டால் கம்ப்ளீட்டாக கிளியர். சாதகமான நிலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த மனநிலை தான் வர்றதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். நம்ம ஏன் பண்ணணும்? இதில் ஒரு விஷயம், தசா புத்தி 6க்குரிய திசை நடக்குதுன்னா கடன் சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்குது, வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்குது. 8க்குரிய திசைனா காலை எடுக்கக்கூடிய நிலை, கால் சம்மந்தமான பிரச்சனை. அதுக்காக எல்லாரும் கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சிலவங்களுக்கு கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது அந்தமாரி தொந்தரவு கொடுக்கும். ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடும், ஆனால் கால் சம்மந்தமான தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 12க்குரிய திசைன்னு பார்த்து தூக்கம் இல்லாத நிலை, விரயம், எதை தொட்டாலும் விரயம், ஏமாற்றம். ஆனால் இதில் விதிவிலக்கு, சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் தன் நட்பு கிரகத்தோடு கூடி சப்போர்ட்டில் இருக்கிறாருன்னா இது தாக்கம் இருக்காது, ரிஃப்ளெக்ட் இருக்காது. இருக்கும்போது தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம மனசு எண்ணம் பலமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் வெறுப்பை, கோபத்தை வார்த்தைகளால் பேசுவது, எதிர்மறை மனநிலையில் மாட்டிக்கொள்வது, அந்தமாரி மாட்டிக்காதீங்க. சில பேர் தேவையில்லாமல் சந்தேகப்பட வைக்கும், தேவையில்லாமல் வெறுப்பு அடைய வைக்கும், தேவையில்லாமல் எதிர்மறை வலைக்குள்ளே சிக்கிறதுக்கான சூழ்நிலையை உண்டாக்கும். நீங்கள் அது மாதிரி எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களை அறியாமல் தான் எல்லாமே இழுத்துட்டு போகும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி, இல்லைன்னா தொல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்.
சரி இது வந்து தப்பு, இது நமக்கு இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது, இந்த எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக சாதகமாக நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஒரு சந்தேக மனநிலையோட, ஒரு மாதிரி வெறுப்போட, ஒரு விரக்தியான மனநிலையில் அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தனிமையில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வைக்கும். ஆனால் இங்கே அழுகிறதுனால பிரச்சனை என்ன அதிகமாகும். அழுதாக கொஞ்சம் மனசு ஆறுதலாகிற மாதிரி சில பேருக்கு இருக்கும், சில பேருடைய எண்ணங்கள் அப்படி. ஆனால் ஆக்சுவலி வந்து அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடாது. அது டோட்டலாக உங்களுக்கு மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை வலைகளை இழுக்கும். எதிர்மறை வலைகளுக்குள் இழுத்தால் உங்களுக்கு மேலும் துன்பமான விஷயத்திற்குள் மாட்டிக்கொள்ள வைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். எந்த சூழ்நிலையும் பங்காளி உறவுகளை திட்டாதீங்க. சனி பகவானை வந்து பங்காளி உறவை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரர் குறிக்கக்கூடியது. சித்தப்பா உறவு பங்காளி உறவுகளை திட்டாதீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கலாம், கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வலிகளை கொடுத்துருக்கலாம், வேதனையை கொடுத்துருக்கலாம், இப்படி எந்த விஷயமானாலும் இருக்கட்டும். ஆனால் பதிலுக்கு நீங்கள் வார்த்தைகளை விடுவதோ திட்டுவதோ போன்ற செயலில் ஈடுபட்டால் அது மேலும் மேலும் துன்பமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டால் தொல்லை. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் போது மீண்டும் மீண்டும் அவர்களை கூடவே வைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதை மட்டும் தயவு செய்து விடாதீர்கள். அது மேலும் எதிர்மறை வலைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி துன்பமான நிலைக்குள் கொண்டு சென்றுவிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி பேசுவதோ சொல்வதோ போன்ற செயலில் ஈடுபடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு மிதுனம் வந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அவமானம் இந்தமாரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கீங்க. திரும்பி அதை பற்றி திரும்ப பேசாதீங்க. துலாம் வீடு வாகனம் சொத்து எல்லாத்தையும் இழந்து அந்த விஷயத்தை பற்றி நினச்சி வருத்தப்படுறீங்க. சில பேருக்கு படிப்பு, சின்ன சின்ன பசங்கள்லாம் படிப்பு சம்மந்தமான தொல்லைலாம் ஏற்பட்டுருக்கும், காலேஜ் ஸ்கூலு அப்படின்னு. கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டு எதை தொட்டாலும் விரையம் வலி வேதனை, இப்படி எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் திரும்ப பேசாதீங்க. ஏன்னா இங்கே வந்து திரும்ப பேசும்போது தான் வந்து அதோடைய வீரியம் அதிகமாகும். நீங்கள் வேணால் பாருங்களா, ஒரு விஷயம் நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான மனநிலையில் இருந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைச்சி அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு அதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கான வழி உங்களுக்கு திறந்திருக்கும், கிடைச்சிடும். அந்த வழிக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஆனால் வந்து எதிர்மறையாக பேச அந்த எதிர்மறை வழிக்குள்ளே மாட்டிக்க வச்சிடும். நேர்மறை வார்த்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ பேசுகிறாங்களோ நினச்சி நிறுத்துகிறாங்களோ அந்த வழி கிடைச்சிடும், அவங்க போய் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அப்போ எதிர்மறையாக பேசிகிட்டே இருக்கிறவங்க அந்த சூழ்நிலை தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ சொல்லக்கூடாது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ காற்றுடைய நிலையில் அடுத்தது மிக முக்கியமான ஒரு சூட்சமம் என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் துரோகம் பண்ணவனை திரும்பி சேர்க்காதீங்க. பக்கத்தில் துரோகம் பண்ண நபரை மீண்டும் பக்கத்தில் சேர்க்காதீங்க. இதில் துரோகத்துக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. உண்மையிலே வந்து அந்தளவுக்கு கடுமையான துரோகம், ரொம்ப சின்ன விஷயம் தெரியாமல் பண்ணிட்டேன் ஒரு ஆதங்கத்தில் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க. அந்த விஷயத்தை வந்து சின்ன விஷயத்தை வந்து அந்த நபரை தாக்கணும், அடிக்கணும்னு நினைக்காதீங்க, தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அந்த இடத்துல பழி வாங்கணுன்ற வெறி செயலை செஞ்சிடாதீங்க. ஆனால் அதே சமயம் துரோகம் பண்ணணும் கிட்ட சேர்க்காதீங்க. தெரியாமல் கோபத்தில் பேசுகிற நபர், தெரியாமல் விஷயங்களை செஞ்ச நபருக்கு மன்னிச்சிடலாம். ஆனாலும் ரொம்ப பெரிய துரோகம் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக அப்படியே பேச்சாலே சமாளித்து
ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, துரோகங்கள் செய்கிறது இதே வழக்கமாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அந்தமாரி ஆட்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறது எந்த விதத்துலையும் பயன் கிடையாது. அதேமாரி சனி பகவானுடைய 3ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாருன்னா மேஷத்தை. இங்கே மேஷத்தை பார்க்கும்பொழுது மிதுனத்துக்கு பெரிய லாபங்களை அள்ளி கொடுத்துரும். துலாமுக்கு நண்பர்கள், காதல் திருமணம் ஏற்பட வைக்கும். கும்பத்துக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும். ஆனால் தேவையில்லாத அலைச்சலையும் ஏற்படுத்தும். இந்த இடத்துல கும்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அடுத்தது 7ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் சூரியன். இதில் மிதுனத்துக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. துலாமுக்கு மனசு சித்தப்பா பங்காளி உறவுடைய கருத்து வேறுபாடு அவங்களை திட்ட வைக்கும். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. கும்பத்துக்கு மனைவியிடம் வெறுப்பை விதைக்க வைக்கும். திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியிடம் வெறுப்பை விதைக்க வைக்கும். மனைவி மேலே கோவப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுவது அதுமாரி விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது. அடுத்தது 10ஆம் பார்வை விருச்சிகத்தில் விழும். இதில் மிதுனத்துக்கு கடன் சுமையிலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு. மிதுனத்துக்கு கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு. துலாமுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பெருமையாக பேச வைக்கும். கும்பத்துக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தொழிலால் தேவையில்லாத வளைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் பார்வை செவ்வாய், 10ஆம் பார்வையும் செவ்வாய். கோபத்தில் வெறுப்பில் என்ன பண்ணுறது தெரியாமல் போய் முதலீடு போட்டு மாட்டிக்க வைக்கும். ஓவர் ரிஸ்க்கு, ஓவராக சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடவே கூடாது. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது எதிர்மறை வலைகளில் சிக்கி கொள்ளாதீர்கள். எதிர்மறை வலைக்குள் சிக்கி கொள்ளாதீர்கள். உங்களை அறியாமல் இழுத்து செல்லும். அதில் போயிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா மீள முடியாது. தொழில் ரீதியாக இந்த ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டுன்றது ஷேர் வாங்கிறதுன்றது பாசிட்டிவ் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிறவங்களாம் இருக்காங்க. கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. அதேமாரி வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும். இந்த பணத்தை வச்சு வேறு ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம், வேறு ஒரு தொழில் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படிலாம் நினச்சி கஷ்டமான விஷயத்தில் போய் வலையில் மாட்டிக்காதீங்க. அதுவும் மேலும் மேலும் துன்பமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதுவுமே தெளிவாக காட்ட விடாது. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோவில் டிஸ்பிளேல ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃபீஸ் ரொம்ப அதிகம், எல்லாருக்கும் பார்த்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் ஃபீஸை நீங்களே சொல்லும்போது என்னால் இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேளுங்க, பார்த்து சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் ஓடுற நம்பர், அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு நம்பருக்கே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை விளம்பரம் பண்ணி தரணும், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் ஏதாவது பண்ணி தரணும், திருமணத்துக்கு வரன் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, வரன் திருமண வாழ்க்கைக்கு, அதேமாரி உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்னா அதுக்கான பயிற்சியை வச்சுருக்கேன், அதில் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் காற்றுடைய ராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கான ஒரு அடிப்படை பலனை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கிறோம். விதிகள் சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் அட்வான்ஸாக அடுத்தடுத்த காணொளி வரும். இந்த சேனல் ஒரு புது சேனல், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அனைவரும் நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.